இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு லீவு, அதனால் அவுட்டிங் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப நாளாக ஆச்சு ஹேர் பேக் போட்டு. அதனால் நேற்று நைட்டே பச்சை பயிரையும் வெந்தயத்தையும் ஊற வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சு ஊற வச்சதில் பால் விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். ஊற வச்ச பாதாமை தோல் உரித்து வச்சுட்டேன். அப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சிட்டு ஊற வச்ச பாதாமையும் திராட்சையும் சாப்பிட்டேன். அடுத்து ஹேரை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கும் போட்டு விட்டேன். எது பண்ணாலும் அவருக்கும் பண்ணி விட்டுடுவேன். அடுத்து ஒரு 20 நிமிஷம் கழித்து ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 80% ஹேர் காஞ்சதும் ஒரே ஒரு ட்ராப் தேங்காய் எண்ணெய் எடுத்து கையில் நல்லா தேய்ச்சிட்டு அதை ஹேருக்கு அப்ளை பண்ணணும். என்னோடய ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும். இதை நான் எப்போவுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக ஹேர் ஸ்டைல் பண்ணிக்க முடியும். வெளியே போயிட்டு வரும்போது ஸ்ரீ குப்தா பவன் போனோம். நாளைக்கு சாமி கும்பிட ஸ்வீட்ஸ் வாங்கினோம். எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருந்தது. ரேட் வைஸ் ரொம்ப காஸ்ட்லி தான், பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒர்த்துன்னு தான் சொல்லணும். நாங்கள் குலோப் ஜாமுன், பக்லாவா, காஜு கட்லி, ரசமலாய் இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.